அது இதுன்னு போட்டு போட்டாலாம் பண்ணிட்டு அங்க பாராளுமன்றத்துல போய் டெல்லியில போய் அதானி ஒழிக அதானி ஒழிக அங்க போயிட்டு நாங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறோம். இது இன்னும் எத்தனை காலத்துக்கு பண்ணிட்டே இருப்பாங்க? எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே. அதேதான். காத்துட்டு இருக்கியா? நான் உங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். முதல்வர் தொகுதியில் தான் நீங்க இருக்கீங்க. நன்றியா நன்றியா. அனுப்பி வைக்கவான்னு கேட்டேன். நீ தப்பா புரிஞ்சுக்கீங்க. நீ வேற எதுவும் தப்பா நீ தப்பா புரிஞ்சுக்கீங்க. என்ன பண்ற? முதல்வரை மறுபடியும் அவங்க கூட போயிரு. ஓகே பாஸ். சென்னை வர்றேன்னு வேற ஏதோ ஒரு மாதிரி அப்ப வியாழக்கிழமை நீங்க காலையில வரும்போது நான் வரதா இல்ல அவர் லேட்டா கேட்டா வந்து மறுநாளைக்கு என்ன வந்து பார்த்தாருன்னா அல்வாவை அனுப்பி வைக்கவான்னு நான் கேட்கல. அவருக்கு நம்ம அனுப்பி வைக்க முடியும். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, நம்ம சாதாரண ஆளு. அதனால பார்த்து நடந்துங்க, இல்லைன்னா அனுப்பி வச்சிருவேன். அல்வா சரிங்க ஐயா. இப்ப மனசை திடப்படுத்திக்கிறேன். நீங்களா? நான் இருக்கணும். அது நல்லது. தமிழ்நாட்டுல அப்படிதானே இருக்கும். சரிங்க. சின்மயி ராமகிருஷ்ணன் மயில் ஆஃப். Could you make this special ice cream cake for me? திருட்டுத்தனமாக அமெரிக்கா சென்ற இந்தியர்களை கால் விலங்கிட்டு ராணுவ விமானத்தில் திருப்பி அனுப்பிய ட்ரம்ப் அரசு செய்தது மனிதாபிமான செயல்தானே? இது வந்து இரண்டு விதமான பார்வைகளும் இருக்கு. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ புதுசா உடனே இங்க உள்ள நம்ம டிஆர்பி ராஜா அமைச்சர் கூட வந்து கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரத்தம் கொதிக்கிறதுனால பெரிய மனுஷன், அவரோட பையன் அவர் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு தான். வயசு 60. இன்னும் வரைக்கும் கல்யாணமே ஆகல. அவங்க படுற கஷ்டத்தை பெரிய கஷ்டம் பட்டுட்டேன். இது போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்ல அவங்களை கொண்டு அங்கிள் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு மேரேஜ் ஆயிரும். வரல மச்சான், இந்த வருஷத்தை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வர வருஷம் நான் அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். உருப்படியா ஏதாச்சும் பண்ணணும். எடுத்துக்காதீங்க, இந்தியர்கள் எடுத்துங்க. பார்க்கும்போது 40 அங்க பாரு இந்தியர்கள். வா ஜோசியம் பாப்போம். இந்தியர்கள் இல்ல இந்துக்கள் எப்படி வேணாலும் வச்சுங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு குரல் பங்களாதேஷ்ல இருந்து இப்படி அடித்து விரட்டப்படுவது வந்து நியாயம் இல்லை அப்படின்னு ஒரு குரல். எனக்கு ஜோசியம் பார்க்கணும். ரத்தம் கொதிக்கல. இந்த வர வருஷம் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? தொப்புள் கொடி உறவுகள் வந்து லட்சக்கணக்கில் வந்து அவர்கள் வந்து அழிக்கப்பட்ட போது இந்த வருஷம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. ஆமா ஐயா. ரத்தம் கொதிக்கல. உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் சொந்தக்காரங்க, உன்னை சுத்தி இருந்த எல்லாரும் நான் அசிங்கப்படுத்திருப்பாங்க. ஆமா ஐயா, கரெக்டா சொல்றீங்க. இப்போ வரப்போற வருஷம் உனக்கு எப்படி இருக்குன்னா, வரப்போற வருஷம் எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இருக்கும். என்ன ஐயா? பொதுவா ஆபாசமா திறமை இருக்கு, அறிவு இருக்கு, உன்னால முன்னேற முடியும். ஆனா அது உன்னை வரக்கூடாது. கொள்கை வந்து உன்னை பிடிச்ச சனி அது என்ன விட்டு போனா நான் என்ன பண்ணணும்? வக்கரமாவோ பேசுறது இல்ல. இனிமே நீயே விட்டாலும் அது உன்னை விடாது. ஏன்னு கேட்டா பேசிட்டு இருக்கேன். நீங்க பேசுறதெல்லாம் வந்து மாறாட மயிலாட சொல்றது வந்து கொதிக்குது இல்ல, ரத்தம் துடிக்குது.
தெய்வமே அதுக்கு மேல போன பேச வருஷம் மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் சரிங்களா? கொடுக்காம அது இந்த வருஷத்தையாவது ஆசைப்பட்ட மாதிரி தேவையில்லாத போது எல்லாமே ரத்தம் வந்து நடக்கணும்ப்பா. துடிக்குது. அது வந்து நீதான்ப்பா கூட நம்ம இருந்து பத்தி நம்ம பாத்துக்கணும். பேசல நம்ம எதுக்காக சொல்லுவானா மச்சான் ஆமா அவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போலடா. எப்படிரா அவன் வந்திருக்க நாளை பாத்தியாடா? சண்டேல வந்திருக்கான்டா. சொல்லி அந்த பொங்கலும் சண்டே, தீபாவளியும் சண்டே, மோஸ்டா எல்லா ஹாலிடேவும் சண்டேல தான்டா வருது. அந்த மைல்ஸ்டோன் வச்சிருப்பாங்க ஸ்லாப், அந்த ஸ்லாபுக்கு வரணும்னு மின் கட்டண உயர்வை குறைக்க வந்து விவசாயிகள் நான் இங்க ரீச் ஆயிட்டேன். திருப்பூர்ல பெருமாநல்லூர்ல கொரோனாவா? நீ இப்ப கிளம்புறேன்னா பெருமாநல்லூர்ல கரெக்டா இருக்கும். அதே மாதிரி பச்சிலம் என்ன தெய்வமே இதெல்லாம்? இந்த வருஷத்துல இருந்து ஜிம்ல ஜாயின் பண்றேன். எனக்கு பிடிச்ச வேலையை பாக்குறேன். சூப்பரா ஒரு பொண்ணு பிடிச்சி லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறேன். அத்தனை பேர் செத்து போகும்போது இத்தனை இடத்துலயும் சாரி யோ நீ என்ன அதுக்குள்ளே வந்துட்ட? யோ, சீக்கிரம் போயா, நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னடா இவ்வளவு வேகமா காவிரி போறீங்க? ஆத்தங்கரையில வந்து என்னங்கிறது புக்கு படிச்சாலே தெரியுது. அவருக்கு அடிக்கடி ரத்தம் கொதிச்சு யாரா அவன் இப்படி ஓடிட்டு இருக்கான்? அண்ணே நீங்க என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அட பாவிங்களா, ஒரு வருஷம் இவ்வளவு சீக்கிரம் ஓடிடுச்சு. புதுசா நடக்கிறது இல்ல. மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். கிராஷ் வருது. 799, 2011, 597, 2012, 530, 2013, 515, 2014, அமெரிக்காவிலிருந்து இந்தியர்களை நாடு கடத்தி அனுப்பி இருக்கிறார்கள். இந்தியாவுக்குள்ள ஒரு அனுமதிப்பாருன்னு நான் நினைக்கிறேன். டேய், இன்னும் எவ்வளவு நாளோட இருக்கு? புள்ளிவரம் சொல்றேன். 3 இதுல 2 எல்லாரையும் இதே மாதிரி 12 ஆயிடுச்சுடா. பைடன் அரசு ஒபாமா அரசு இருந்த போதும் இல்ல அவங்க நாட்டு சட்டம் அப்படிதான் சட்டம் வச்சிருக்காங்க. ராணுவ விமானத்தில் கால் விலங்கிட்டு அனுப்புவாங்க. அதுல பெண்களையும் குழந்தைகளையும் விலங்கிட மாட்டாங்க. எவனாவது நியூ இயர் அதுமா ஒரு விஷ் பண்றீங்களாடா? ஹாப்பி நியூ இயர் ரா. தமிழ்நாட்டு சட்டத்தையே நம்மளால கேட்க முடியல. நீங்க வந்து அமெரிக்கா போய் ட்ரம்ப், ஒபாமா, பைடன் என்ன சட்டம் வச்சிருக்காரு அது தப்பு, நமக்கு ரத்தம் ஹாப்பி நியூ இயர் அல்ல. இப்ப இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 2025ல 104 பேர் வந்திருக்காங்க. 400 பேருக்கு மேல டேய், நீங்க எல்லாரும் இந்த நியூ இயர்க்கு என்னடா ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க நீங்க? காட்ட வேண்டியிருக்கு. இந்த நியூ இயர்ல இருந்து ஜிம்முக்கு போய் உடம்ப பல்கா ரெடி பண்ணடா. அதான்டா என்னோட ரிசல்யூஷன். சூப்பர்ரா. நீ மச்சான், இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாச்சும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்டா. ஆமாடா. நீடா? எனக்கு என்னடா, ஒரு பெரிய ஐடி கம்பெனில ஜாயின் பண்ணனும். எனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். அங்கிருந்து வந்து அங்க இறங்கி அங்கிருந்து வந்து மெக்சிகோல இருந்து நடந்து போய் அமெரிக்காவுக்குள்ள திருட்டுத்தனமா போகும். ஒவ்வொருத்தரும் 60-70 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போறான். நான் என்ன சொல்றேன், இந்த நம்ம முட்டாள்கள் தமிழனா இருக்கட்டும், இந்தியனா இருக்கட்டும், எந்த மாநிலத்தை சேர்ந்தவனா இருக்கட்டும், 60-70 இந்த வாட்டி ஏகப்பட்ட ட்ரிப் அடிக்கிறோம்டா. ஆமாடா, இந்த வருஷத்துல இருந்து லைஃபை நம்ம பிடிச்ச மாதிரி மாத்துறோம்டா. குடும்பத்தோட இங்க இருக்கலாம். சம்பாதிச்சுட்டு போலாம். என்னடா? நீயே பாருடா. கொரோனா தொற்று என்பது தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் முழு ஊரடங்கு என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இவரது கனவுகள் முடிவடைந்தது. நீங்க அமெரிக்காவில் எல்லா வசதி சர்வ விதமான உங்களுக்கு என்னெல்லாம் வசதிகள் வாய்ப்புகள் என்னெல்லாம் கிடைக்குமோ சந்தோஷமாக இருக்க அந்த சந்தோஷம் இங்க கிடைச்சிரும்ல. இப்பெல்லாம் சௌரியமா 5000 ரூபாய் கொடுக்குறோம்ல, நீங்க 60 லட்ச ரூபா கொண்டு போய் அவங்க டிராவல் ஏஜென்ட் ஏமாறீங்க. இன்னொரு கேள்வி கடைசியா அதுல வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, திருட்டு விமானம் ஏறி போனோன்னா கால் விளங்கிட்டு நம்ம அங்கிருந்து அவங்க அனுப்புறாங்கன்னு ரத்தம் கொதிக்குது டிஆர்பி ராஜா. திருட்டு ரயில் ஏறி வந்தவங்கள எப்படி வந்து என்ன மாதிரி வந்து கொண்டு செய்யலாம் அப்படின்னு அவருடைய கருத்து என்ன, அவங்க அப்பாவுடைய கருத்து என்ன?
போச்சு. அதை நாங்க பேச மாட்டோமே. இல்லைங்க, நான் கேட்கறேன். ஏன்னு கேளுங்க. அது நடந்ததாலதான் இப்ப இவரே இப்படி பேச முடியுது. அப்போ நீங்க திருட்டு ரயில் தான் வந்து திராவிடத்தின் அடித்தளம்னு அப்படின்னு சொல்லி நீங்க மனசுல நினைக்கிறீங்களா? அதை மறுக்க முடியுங்களா? திராவிடத்தின் அடித்தளம் வந்து இந்த திருட்டு ரயில் தான். ஆமா. ஏன்னா இப்ப சொன்னீங்கன்னா ஒருத்தவங்க டிக்கெட் வாங்காம போயிடுவாங்க ட்ரெயின்ல. கொஞ்சம் பேர் அதை வாங்கிட்டு அதையும் நானே இப்ப நம்ம 2 பேருக்கும் ஒரு பிளான் பண்ணோம். இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசி ஜாலியா இருந்தா முழு சம்பாதிச்சு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறத விட 2 பேரும் நேரா கன்னியாகுமரிக்கு போயிடுவோம். அங்கிருந்து வித்தவுட்ல வந்து இங்க மெட்ராஸ்ல இறங்கணும். மறுமலர்ச்சி வருதான்னு பார்ப்போம். அதை விட நான் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லுங்க. நீங்க அவர் வந்து நம்ம வந்து இந்த சிவாஜி